நல்லவை கேட்போம் நமது சேனலில் ஜராசந்தனிடம் கண்ணன் தோற்றானா என்பது பற்றி கேட்போம். ஜராசந்தன் என்பவன் ஒரு மகத தேசத்து ராஜா. இவனுக்கு அஸ்தி பிராஸ்தின்னு 2 பெண்கள் இருந்தார்கள். இவா 2 பேரையும் கம்சன் திருமணம் பண்ணிண்டான். இப்போ கிருஷ்ணனால கம்சன் மரணத்தை அடைஞ்சான், அவனை வதம் பண்ணிட்டான். அதனால் ஜராசந்தனுக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப கோபம் வந்தது. அதனால் அந்த கிருஷ்ணனையும் யாதவர்களையும் கொன்று அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரிய சைன்யத்தை படையோடு கிளம்பி மதுரையை முற்றுகையிட்டான். 23 அட்சௌகிணி சேனைகள் இவனோட வந்தது. இது பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தெரிஞ்சுது. உடனே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பலவான்களோடு சேர்ந்ததான ஒரு சின்ன சைன்யம் சின்னதாக இருந்தாலும் நல்ல பலசாலிகளாக இருந்தார்கள் அந்த போர் வீரர்கள். அவளை அழிச்சுன்னு யுத்தம் பண்ணினான். மதுரையிலேருந்து வெளியில் வந்தா. ஜராசந்தனுடைய அந்த போர் வீரர்களும் இவர்களும் 2 பேரும் யுத்தம் பண்ணினா. இந்த நிலையில் எல்லாருமே என்ன பண்ணா, பழைய ஆயுதங்களெல்லாம் கையில் எடுத்துன்னு வந்தா. அப்போ கிருஷ்ணனுக்கு சார்ங்கம், வில்லு, இந்த ஆயுதங்கள்லாம் கிருஷ்ணன் எடுத்துன்னு வந்தான். அம்பரா துணி, இப்படி கோமோதகி, கதை, இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான். இப்படி பலராமன் ஏற்கலப்பை, உலக்கை இதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஆயுதங்களை வச்சுட்டு ஜராசந்தனுடைய அந்த சைன்யத்தெல்லாம் அழித்து அவனை உயிரோட விரட்டி விட்டுட்டான். இப்படி ஜராசந்தனை இவன் ஜெயித்தாலும் கிருஷ்ணனுக்கு அவனை ஜெயித்ததா ஒரு திருப்தி இல்லை. அந்த ஒரு உணர்வே அவனுக்கு வரல. அவன் ஏன்னா அவனை உயிரோடு அவனை விட்டாச்சு. அவனுக்கு தோல்வியாக இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு வெற்றியாக இருந்தாலும் அதை வெற்றியாக அவன் விஜயமாக நினைக்கவே இல்லை. தப்பி ஓடினதான ஜராசந்தன் என்ன பண்ணால், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பெரிய ஒரு சைன்யத்தை திரட்டின்னு அந்த மதுரா நகரத்துக்கு வந்தான். முன்னாடி மாதிரியே பலராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்து சைன்யங்களெல்லாம் அழித்து மறுபடியும் அவனை உயிரோடு விரட்டி விட்டார். இந்த மாதிரி 18 தடவை யுத்தம் நடந்து 18 தடவையும் ஜராசந்தன் விரட்டி அடிக்கப்பட்டான். அப்புறம் கிருஷ்ணனுடைய சைன்யமான அந்த யாதவர்கள்லாம் சேர்ந்துண்டு அவன் ஒரு பெரிய சைன்யத்தோட அந்த ஜராசந்தனுடைய அவளுடைய அந்த சைன்யங்களெல்லாம் அழித்து அவனை தோற்கடித்தார். இப்படி 18 தடவை தோற்கடிக்கப்பட்டான் ஜராசந்தன். சர்வேஷு ஏதேஷு யுத்தேஷு யாதவைகி ச பராஜிதா அபக்ராந்தோ ஜராசந்தா சொல்ப சைன்யைகி பலாதிகா அப்படின்னு. இப்படி இருக்கும்போது கூரத்தாழ்வான் இதை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். கிருஷ்ணன் தான் ஜெயிச்சதா நினைக்கல, ஜராசந்தன் தோத்ததாகவும் நினைக்கல. அவன்தான் ஜெயிச்சுட்டான், நான் தோத்து பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சின்றார். அதுக்கு கூரத்தாழ்வான் ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ணனை பற்றி. எத்வை ஜராசுத பயாத்து விபலாயிதாஸ்துவம் தச்சேன் மனுஷ்ய சரிதானுவிதான் அஜந்தே அப்படின்னு. எம்பெருமானே, நீ ஜராசந்தன்ட்ட ஒரு பயத்தை கொண்டு நீ ஓடி நீ மறைஞ்சியா, அவங்கிட்ட தோட்டு போனாயா அப்படின்னு கேட்குறார். அதாவது ஒரு மனிதனானவன் அந்த பெரிய சைன்யம் அசுர சைன்யத்தை கண்டு பயந்து ஓடுறது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயம். அது யதார்த்தமானது, இயற்கையானது. அந்த மாதிரி நீ மனுஷனா அவதாரம் எடுத்திருக்கிறதுனால இந்த மனிதர்கள் எப்படி செய்வார்களோ அந்த மாதிரி நீ ஜராசந்தனிடமிருந்து பயந்து ஓடியது போல நீ நாடகம் ஆடினாயா, நீ நடித்து காமிக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த கிருஷ்ணனுடைய அந்த பராக்கிரமம், அவன்தான் பகவான் அப்படின்னு இருந்தாலும் அவன் தன்னை மனித பிறவியாக எடுத்துனதால அப்படி நினச்சின்றதுனால ஒரு மனிதன் எப்படி நடந்துப்பானோ அந்த மாதிரி இவன் ஜராசந்தன்ட்டேந்து பயந்துட்டு ஓடினா மாதிரி தன்னை காமிச்சுன்றான் 18 தடவை அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நீ காமிச்சுன்னு இருக்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறவன் பரமாத்மா, நாராயணனே கிருஷ்ணனை அவதாரம் பண்ணினவன். அப்படி அவதாரம் பண்ணியிருக்கக்கூடியதான கிருஷ்ணன் ஒரு சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அவனை ஜெயிச்சுடலாம், வதம் பண்ணிடலாம். அதுக்காக இப்படி சைன்யங்கள்லாம் எடுத்துன்னு அவன்கிட்ட யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்டதான
அந்த கிருஷ்ணன் ஜிதே தஸ்மின் சுதுர்விருத்தே ஜராசந்தே மகாமுனே ஜீவமானே கதே கிருஷ்ணா தம் அமன்யத நிர்ஜிதம். ஜராசந்தனை வெற்றி கொண்டான் அப்படின்னு கிருஷ்ணன் இது பண்ணால் அது பெருமை தான். இல்லை ஜராசந்தங்கிட்ட தோத்து போனான் அப்படின்னு சொன்னாலும் பெருமை தான் அப்படிங்கிறார். இப்படி கிருஷ்ணனுடைய அவதாரங்கிறது பரமாத்மா ஒரு சங்கல்பத்தினாலே இது பண்ணிடலாம். ஆனால் அந்த பரமாத்மா ஜராசந்தன் இடத்துல தோற்றான் அப்படின்னா அது ஒரு பெருமை தான் அப்படிங்கிறார். ஏன்னா உலகத்தெல்லாம் படைச்சி காத்து அழிக்கிறது எல்லாத்தையும் பண்ணக்கூடியது ஒரு சங்கல்பத்தினாலேயே கிருஷ்ணனால் பண்ண முடியும். அப்படிப்பட்டவன் ஒரு அல்பமான ஜராசந்தன் இடத்துல தோத்து போகிறானா, அவனை வதம் பண்ண முடியாதா சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அப்படின்னு கேட்டுண்டு இது ஒரு மனிதர்களோடு நடக்க வேண்டும் அப்படின்னு நடத்தி காமிச்சிருக்கான் அப்படிங்கிறார். மனுஷ்ய தர்மசீலஸ்ய லீலையா ஜகதீபதேஹே அஸ்திராணி அநேக ரூபாணி எத அராதிஷு முஞ்சதி அப்படின்னு இந்த நில உலகத்தில் நடுவே பிறந்ததான பகவான் மனிதர்களை போல நடந்து காமிக்கிறான். அந்த மாதிரி பண்ணணும்னு அவர் சங்கல்பம் பண்ணிட்டான். அதனால் பெரிய பலவான்களாக இருந்தால் அவகிட்ட சமாதானமும், கொஞ்சம் சக்தி இல்லாதவளாக தாழ்ந்தவராக இருந்தால் அவகிட்ட சண்டையும் போட்டுண்டு இப்படி சாமதான பேத தண்டம் அப்படிங்கிறதான உபாயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதனாக நடந்து காமிக்கிறான். அதனால் பகைவர்களை கண்டு பயந்து ஓடுறதும் இந்த மாதிரி மனுஷ தர்மங்களை பின்பற்றி வரான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அதனால் அசக்தனா அசமர்த்தனா அஜ்ஞானியா அந்த எம்பெருமானை நாம் நினைக்கக்கூடாது. மனுஷ தேகினாம் சேஷ்டாம் இத்தியேவம் அனுவர்த்ததே லீலா ஜகத்பதேஹே தஸ்ய சந்ததா பரிவர்த்ததே. ஜராசந்தனை ஒரே ஒரு க்ஷணத்தில் அவனால் அழிக்க முடியும். ஆனால் அந்த சபையில் பீமசேனன் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கான். ஜராசந்தனை நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கான், சங்கல்பம் பண்ணியிருக்கான். அதனால் பீமன் பண்ண வேண்டிய காரியத்தை நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்ணன் என்ன பண்ணான், இவனை 18 தடவையும் கொல்லாமல் இவனை விரட்டி விட்டான். அதனால் கொல்ல முடியாமல் இல்லை, வெறுமை விரட்டி விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பீமசேனன் கிருஷ்ணனுக்கு சரீரம் உடல். அதனால் பீமசேனன் அந்த ஜராசந்தனை வதம் பண்ணினா அந்த சரீரமாக வச்சுருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் தான் அவனை வதம் பண்ணதா அர்த்தம். சமாகிருதைஹி சைன்யமகா சமுத்திரைஹி ஆயாதமஷ்டாத சாம்பராயான் தேகாவசேஷம் பிரஜிகாய தீனம் தேகேன பீமேன விபேத்துமிச்சன். அப்படி அப்ராக்கிருதமான அழகான இந்த திருமேனியினால் அவனை அழிக்காமல் பீமனான பயங்கரமான ஒரு தேகத்தை எடுத்துட்டு அவனை அழிச்சான், அழிக்கிறதுக்கு விரும்பினான் அப்படின்னு யாதவாபிதயத்தில் சுவாமி தேசிகன் அழகாக வர்ணிக்கிறார். அந்த மாதிரி கிருஷ்ணன் ஜராசந்தனிடம் தோற்று போனானா அப்படின்னு கேட்டால் தோற்று போகவில்லை. பீமன் செய்த பிரதிஜையை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவன் 18 முறை இந்த கிருஷ்ணனையும் இந்த யாதவர்களையும் அழிக்கணும்னு அவன் மறுபடியும் படையெடுத்து வந்தாலும் அவனுடைய சைன்யங்களை படைகளெல்லாம் வீரர்களை எல்லாம் அழித்து அவனை திரும்பி ஓடும்படியாக விரட்டி விட்டான் அந்த கிருஷ்ணனும் பலராமனும். அதுக்கு ஒரே காரணம் இந்த பீமன் செய்த பிரதிஜையை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லைன்னா ஒரு சங்கல்பத்தினாலேயே அந்த ஜராசந்தனை கொன்று குவித்திருக்க முடியும். அதனால் அப்படி செய்யாமல் ஜராசந்தனை பீமனே வதம் பண்ண வேண்டும் என்று கிருஷ்ணன் கருதியதால் அவனை அவன் வதம் பண்ணாமல் விரட்டி விட்டான். அதனால் ஜராசந்தனிடம் கிருஷ்ணன் தோற்று போகவில்லை என்று இதிலிருந்து தெரிகிறது. விஷ்ணு புராணமானது கூறுகிறது. மற்றவை நாளை கேட்போம்.